ஒரு தலைவரோட உண்மையான குணம் எப்போ வெளிவரும் தெரியுமா? சில சமயம் நாம எதிர்பார்க்காத ஒரு சின்ன சம்பவம் இல்லனா ஒரு சாதாரண உரையாடல் கூட அவங்களோட ஆளுமையோட ஆழத்தை நமக்கு காட்டிடும். இன்னைக்கு நாம அமெரிக்காவோட மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவரான ஆப்ரஹாம் லிங்கனோட வாழ்க்கையில நடந்த அப்படி ஒரு சக்தி வாய்ந்த சம்பவத்தை தான் பார்க்க போறோம். இது தலைமை பண்போட உண்மையான அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கும். ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் எதுன்னு கேட்டா உங்க மனசுல என்னென்னலாம் தோணும்? பயங்கரமான புத்திசாலித்தனமா, இல்ல அசைக்க முடியாத தைரியமா, இல்லனா அதிகாரமா? ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற கதை ஒருவேளை நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில நமக்கு தரலாம். வாங்க அந்த பதில தேடி போலாம். சரி, முதல்ல நாம பேச போற இந்த கதையோட ஹீரோவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவருதான் ஆப்ரஹாம் லிங்கன். அமெரிக்காவோட 16வது ஜனாதிபதியா இருந்து சரித்திரத்துல ஒரு நீங்காத இடத்த பிடிச்சவர். லிங்கனோட வாழ்க்கை ஒன்னும் பூவிரிச்ச பாதையெல்லாம் கிடையாதுங்க. அமெரிக்காவில ஒரு ரொம்ப சாதாரண ஏழை குடும்பத்துல தான் பிறந்தார். படிக்கணுங்கிற ஒரே ஆசைக்காக தினமும் பல மைல் தூரம் நடந்து பள்ளிக்கு போயிருக்காரு. அப்போ அமெரிக்காவில இருந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னா அரசியலுக்கு வர்றதுதான் ஒரே வழின்னு ரொம்ப உறுதியா நம்பினாரு. அதுக்காக கடுமையா உழைச்சு கடைசியில அமெரிக்காவோட ஜனாதிபதியா உயர்ந்தாரு. ஒரு நாள் ஜனாதிபதி லிங்கன் சபை உறுப்பினர்கள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு பெரிய கூட்டத்துல பேசிட்டு இருக்காரு. அது அதிகாரம், கௌரவம்னு எல்லாம் நிறைஞ்ச ஒரு இடம். அங்கதான் அவரோட குணத்தையே சோதிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது. அந்த கூட்டத்துல நல்ல வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் ஜனாதிபதி லிங்கனை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தணும்னு ஒரு முடிவோட இருக்கிறாரு. லிங்கனோட எளிமையான பின்னணிய வச்சு அவரை தாக்கணும்னு நினைச்சாரு. அந்த உறுப்பினர் எழுந்து, ஜனாதிபதி அவர்களே, உங்க அப்பா ஒரு செருப்பு தேய்க்கிறார் தானே? அவர் தச்ச செருப்பத்தான் நான் இன்னமும் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அவரை எல்லார் முன்னாடியும் கேவலப்படுத்தணும், அதுதான் அவரோட ஒரே நோக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நாம இருந்திருந்தா எப்படி நடந்திருப்போம்? பயங்கரமா கோவப்பட்டிருப்போமா? இல்ல அந்த உறுப்பினரை பதிலுக்கு திட்டியிருப்போமா? நம்மளோட இயல்பான ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்? ஆனா ஆப்ரஹாம் லிங்கன் அங்க இருந்த யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு அழுத்தமான சூழல்லையும் அவர் காட்டுன அந்த நிதானம் தான் அவரை ஒரு உண்மையான தலைவரா நமக்கு காட்டுது. லிங்கன் ரொம்ப அமைதியா சொன்னாரு, என் அப்பா தச்ச செருப்பு இன்னும் உங்க கால்ல இருக்குதுன்னா அவர் அந்த தொழில்ல எவ்ளோ பெரிய கைதேர்ந்தவர்னு பாத்துக்கோங்க. ஒருவேளை அந்த செருப்பு கிழிஞ்சு போச்சுன்னா சொல்லுங்க, நான் தச்சு தரேன். ஏன்னா எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், அதே நேரத்துல இந்த நாட்டா ஆளவும் தெரியும்னு. இப்போ இந்த பதில கொஞ்சம் ஆழமா யோசிப்போமா? லிங்கன் அந்த அவமானத்தை தனக்கான ஒரு பலமான பதிலா மாத்திட்டாரு பாருங்க. தன் அப்பாவோட தொழில பத்தி பெருமைப்பட்டாரு, தன்னடக்கத்தை காட்டினாரு, அதே சமயத்துல தன்னோட தலைமை பண்பையும் ரொம்ப உறுதியா நிலைநாட்டினாரு. பொதுவா இந்த மாதிரி ஒரு சூழல்ல நமக்கு என்னென்ன தோணும்? கோவம், பழி வாங்குற உணர்ச்சி, அவமானம்னு இப்படிதான் நாம யோசிப்போம். ஆனா லிங்கன் பாருங்க, நிதானத்தையும் தன்னோட பாரம்பரியத்தின் மேல பெருமையையும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் வெளிப்படுத்தினாரு. இதுதாங்க ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு தலைவருக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த ஒரு சின்ன சம்பவத்துல வெளிப்பட்ட குணம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அவரோட மிகப்பெரிய சாதனைகளுக்கெல்லாம் அடித்தளமா இருந்துச்சு. அந்த பணிவும் அந்த தன்னம்பிக்கையும் தான் ரெண்டா பிளவுபட்டிருந்த ஒரு நாட்டை வழிநடத்த அவருக்கு உதவிச்சு. அந்த ஆழமான குணத்தால தான் பல வருஷமா அமெரிக்காவில வேரூன்றி இருந்த அடிமைத்தனத்தை அவரால ஒழிக்க முடிஞ்சது. உள்நாட்டு போரால சிதறி கிடந்த ஒரு நாட்டை ஒன்னா இணைக்க முடிஞ்சது. சோ நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரோட குணம்தான் அவரோட சாதனைகளுக்கு அடித்தளம். அப்போ உண்மையான வலிமைங்கிறது எங்க இருக்கு? அதிகாரத்திலையா இல்ல ஆணவத்திலையா? இல்ல, ஆப்ரஹாம் லிங்கன் காட்டின மாதிரி பணிவிலையும் நிதானத்திலையும் தன் மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையிலையுமா? இது பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.